இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை, आज परमेश्वर हमसे बोलने वाली बात இங்க ஸ்டேஜ்ல எழுதி இருக்கு, यहाँ पर लिखी हुई है। यूनाइट विद यूनिक क्रॉस। अनोखा सूली परमेश्वर के साथ हमें मिलाती है। हालेलुया, हालेलुया। ஒரு தனித்துவமான சிலுவையுடன் ஒன்றிணையுங்கள்। हम एक अनोखा सूली के साथ अपने आप को मिलाना है। हालेलुया, हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் சிலுவையானது ஒரு தனித்துவமானது। यीशु मसीह का सूली एक अनोखापन पाया हुआ है। हालेलुया, हालेलुया। உலகத்துல எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், कितने लोग संसार में सूली पर मारा गए हो तो भी எல்லாருடைய சிலுவைக்கும் இயேசு அறையப்பட்ட சிலுவைக்கும் வித்தியாசம் இருக்கு। लेकिन यीशु जिस सूली पे मारा गया और बाकी लोग जो मारे गए उसमें एक भिन्नता है। இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை எப்பொழுதுமே ஒரு யூனிக்கானது। यीशु मसीह को जिस सूली पे मारा गया हमेशा एक अनोखा है। हालेलुया। हालेलुया। இப்ப அந்த சிலுவையை விசுவாசிக்கிறோம் நாம। उस सूली को हम विश्वास करते हैं। அந்த சிலுவையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வந்தது। उस सूली से मुझे उद्धार आई। இப்ப அதை விசுவாசிக்கிறவர்கள் जो कोई उस पर विश्वास करते அந்த हैं சிலுவையோடு இணைந்து வாழ उस வேண்டும்। सूली के साथ जुड़कर अपना जीवन बिताना है। यही आज का ध्यान இயேசு करने वाले கிறிஸ்து हैं। அதை தான் நம்மிடத்தில் यीशु விரும்புகிறார்। मसीह वही हमारे बीच में அந்த चाहते हैं। சிலுவையோடு நீங்கள் இணைந்து उस வாழுங்கள்। सूली के साथ आप जुड़कर जीवन बिताइए। हालेलुया, हालेलुया। 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 சிலுவையை பற்றி நம்ம மென்மையாய் பேசலாம்। हम सूली के बारे में कई बातें करते ஏன்னா हैं। சிலுவை பற்றின உபதேசம் क्योंकि सूली का उपदेश जो है கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையா जो இருக்கலாம், बिगड़ने वालों के लिए मरण का द्वार हो ஆனா सकता है। ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது। लेकिन उद्धार पाने वाले हमारे लिए परमेश्वर का बल के रूप में சிலுவை है। பற்றின உபதேசம் நமக்கு ஒரு நற்கந்தகமா இருக்கிறது। सूली का उपदेश जो है हमारे लिए एक अच्छे अत्तर के समान है। ஆனால் அந்த சிலுவையோடு இணைந்து வாழ அனுபவம் நான் கற்றுக்கொள்ள उस வேண்டும்। सूली के साथ जुड़कर जीने वाले एक अनुभव को हमें सीखना है। ஒரு மூன்று காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையானது எப்படி தனித்துவமானது என்று கற்றுக்கொள்ள एक போகிறோம்। तीन बातें यीशु का सूली हमें अनोखा कैसे बताती है। கலாத்தியர் 6 அதிகாரத்தின் 14 வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது गलतियों 6वां अध्याय उसका 14 वचन में हम देखते हैं பவுல் அப்போஸ்தலர் இப்படியா கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், पौलुस प्रेरित इस तरह से गलातिया की कलीसिया के लिए कहते हैं, சிலுவையை குறித்தே அல்லாமல் सूली के बिना छोड़े बिना வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட मैं மாட்டேன்। किसी और का घमंड नहीं करता हूं। அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, इसलिए सूली पर संसार मुझे मार दिया है। நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்। मैं भी संसार के लिए अपने आप को सूली पर मारा हूं। ஹல்லேலூயா। हालेलुया। இங்கு சொல்லுகிறார், आज कहता है கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் परमेश्वर के सूली का सिवाय வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட मैं மாட்டேன்। किसी और चीज का घमंड नहीं करता கொரிந்து हूं। சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது कोरिन्थियों कलीसिया के लिए पौलुस प्रेरित लिखने के அவர் समय சொல்லுகிறார், எனக்கு மேன்மை பாராட்ட தகுதி இருக்கிறது, वो कहता है कि मुझे घमंड करने के लिए योग्यता है, எனக்கு மேன்மை பாராட்ட ஆசையும் இருக்கிறது, मुझे घमंड करने के लिए इच्छा भी है, ஆனா நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்। लेकिन मैं घमंड नहीं करूंगा। ஹல்லேலூயா। हालेलुया। பவுல் அப்போஸ்தலர் पौलुस प्रेरित தன்னுடைய ஊழியங்களை குறித்து மேன்மை பாராட்டல, अपने सेवाओं को लेकर कभी घमंड नहीं நமக்கு किया, இருக்கிற வரங்களை குறித்து மேன்மை பாராட்டல, अपने लिए होने वाले वरदान को लेकर कभी அவருக்கு घमंड नहीं கொடுக்கப்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்த கிருபைகளை குறித்து மேன்மை பாராட்டல, उनको दिया गया अद्भुत अद्भुत चिन्ह करने वाले उस अधिकार ஆனால் के அவர் वरदान को लेकर घमंड எதை नहीं किया। குறித்து மேன்மை பாராட்டவில்லை। वो किसी भी चीज को लेकर அவர் घमंड नहीं किया। சொல்லுகிறார், वो कहता நான் है ஒன்றே ஒன்று குறித்து மேன்மை मैं பாராட்டுவேன்। केवल एक चीज को लेकर घमंड करता எதை हूं। குறித்து மேன்மை किस பாராட்டுவேன்? चीज को लेकर घमंड करता हूं? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன்। यीशु मसीह के सूली को लेकर मैं घमंड करता हूं। ஹல்லேலூயா। हालेलुया। ஏன்னா क्योंकि அந்த சிலுவை மாத்திரம் தான் விசேஷமானது। केवल वो सूली ही मेरे लिए विशेष है। என் வாழ்க்கையில் அதுதான் எனக்கு சிறப்பானது, मेरे जीवन में वही मेरे लिए विशेष அதை है। குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்। मैं उससे लेकर घमंड करता हूं। ஹல்லேலூயா। हालेलुया। இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட आज வேண்டும்। उस यीशु मसीह के सूली को लेकर हमें घमंड ஏன்னா करना நம்முடைய चाहिए। வாழ்க்கையில அதுதான் சிறப்பான ஒரு क्योंकि காரியம்। हमारे जीवन में वही बड़ा श्रेष्ठ है। ஹல்லேலூயா। हालेलुया। ஹல்லேலூயா। हालेलुया। இப்ப அவர் சொல்லுகிறார், वो कहकर कहते हैं நான் அந்த சிலுவையோடு அறையுண்டு இருக்கிறேன்। मैं उस सूली के साथ मारा गया हूं। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या அந்த है? சிலுவையோடு நான் இணைந்து मैं இருக்கிறேன், उस सूली के साथ जुड़ा हुआ அந்த हूं। சிலுவையோடு நான் வாழ்ந்து கொண்டு मैं उस இருக்கிறேன்। सूली के साथ जीवन அப்ப बिताता இன்னைக்கு हूं। சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம், आज हम सूली को लेकर घमंड करते हैं। ஆனால் மேன்மை பாராட்டுகிற அந்த சிலுவையோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? उस घमंड करने वाले सूली के साथ हम जुड़े हुए हैं। हालेलुया। हालेलुया। सब मास्क पहन लीजिए प्लीज, मास्क पहन लीजिए सब लोग, எல்லாரும் மாஸ்க் போடுங்க। ஓகே, அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம், उस सूली को लेकर हम घमंड करते हैं, ஆனால் அந்த சிலுவையோடு இணைந்து இருக்கிறோமா? लेकिन उस सूली के साथ जुड़े हुए அந்த हैं। சிலுவையோடு வாழ்ந்து கொண்டு क्या இருக்கிறோமா? उस सूली के साथ हम रहते हैं क्या? ஓகே, கொஞ்சம் தள்ளிதள்ளி இருந்துக்காங்க ப்ளீஸ், சோசியல் டிஸ்டன்ஸ். ஜென்ஸ் பேருங்களாம் வேணாம், நீங்கள் சேர் போட்டு உட்காருங்களாங்க போய். சேரில் இருக்கிறவங்க அந்த ரூம் போட்டோம், லேடிஸ்லாம் அங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாஃப் தான், கொஞ்சம் தள்ளி இருங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. சரி, அந்த சிலுவையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று வசனம் वो சொல்லுகிறது। सूली के साथ हम जुड़े हुए रहना ऐसे वचन कहती है। ஹல்லேலூயா। हालेलुया। ஐஎஸ் அவங்க கூப்பிடுங்க,
உள்ள வராங்களான்னு கேளுங்க. வராங்களா உள்ள? இல்லை அவங்க வராங்களான்னு. ஓகே ஃபைன். இல்லை வரலாம், வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. हालेलुया. ஓகே, அவங்க டியூட்டி பார்க்குறாங்க, பயப்படல ஒன்றும் அவசியம் இல்லை. நான் நமக்கு ரூल्स फॉलो பண்ணணும். हालेलुया. हालेलुया. क्योंकि हम रूल्स फॉलो कर रहे हैं सभी लोग, ठीक है. ओके, इन நாள்ல அவர் சொல்கிறார் சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். इस दिन में कहता है कि मैं सूली को लेकर घमंड அந்த करता हूं. சிலுவையோடு நான் இணைந்து இருக்கிறேன். उस सूली के साथ मैं जुड़ा हुआ ஒரு हूं. மூன்று காரியங்களை குறித்து நாம் விரைவாய் தியானிக்க हम போகிறோம். तीन बातों को संक्षिप्त में देखने லூக்கா वाले हैं. 23ஆம் அதிகாரத்தில் लूका 23वां अध्याय के 39 இருந்து 41 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 39 से लेकर 42 तक देखते அங்க हैं. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். हम एक संभव को देखते हैं. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது यीशु मसीह जब सूली पे मारा गया, அவரோடு கூட 2 கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். उसके साथ सूली पर 2 चोर लोग मारे அப்ப जाते हैं. இயேசு கிறிஸ்து அறையப்படும் பொழுது 3 பேர் அறையப்பட்டார்கள். यीशु मसीह को सूली में मारने के समय 3 लोग थे. இப்போ இந்த 3 பேரும் वो तीनों लोग ஒரே நேரத்தில் அறையப்படுகிறார்கள். एक ही समय पर सूली पे मारे ஒரே जाते हैं. மரண ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். एक ही दंड के लिए उन्हें दी गई है. ஆனால் இப்போ இந்த 3 சிலுவையும் விசேஷமானது அல்ல. लेकिन तीनों सूली विशेष नहीं है. அதில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே இந்த உலகத்திற்கு விசேஷமானது. केवल यीशु मसीह का सूली ये संसार के लिए एक विशेष இப்போ है. அவரோடு அறையப்பட்ட 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். उसके साथ जो मारे गए 2 चोर हैं, அவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், उसमें से एक कहता நீ है, தேவனுடைய குமாரனாய் இருந்தால் நம்மை ரட்சியும். तू परमेश्वर का पुत्र हो तो मुझे उद्धार कर. ஆனால் இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், दूसरा चोर कहता நீ है, அப்படி சொல்லாத, तू ऐसे मत நம்ம कह. ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறோம். हम तो दंड के अनुसार दिए गए ஏனா हैं, நம்ம தப்பு செய்தோம். क्योंकि हमने एक गलती की நம்ம பாவங்கள் செய்ததனால हमने पाप किया, इसलिए நமக்கு இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு हमारे இருக்கிறது. लिए ये न्याय दिया गया ஆனால் है. लेकिन அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவர். उसने कोई भी गुनाह नहीं அவருக்கு किया. எந்த ஒரு குற்றம் சாட்ட முடியல. उसके पर हम कोई भी दोष नहीं ठहरा அவரை सकते. குறித்து நாம் அப்படி சொல்லக்கூடாது. उसके बारे में हमें ऐसा அப்ப नहीं இதுல कहना ஒரு है. காரியத்தை புரிந்து கொள்ளணும். इसमें से एक बात को समझ लेना है. எல்லாருமே குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட்டு தான் சிலுவையில் அறைவார்கள். सारे लोग दोषी ठहरा कर ही सूली पे मारा जाते हैं. அந்த நாட்கள்ல சிலுவையில் வந்து மரண தண்டனை. उस दिनों में सूली का मरण जो है एक दंड दिया அப்ப அந்த जाता है. மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு उस मरण का दंड अगर पूरा करना है, மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை जो செய்திருக்க क्षमा வேண்டும். नहीं किया जाता वैसे एक पाप किया होना இன்னைக்கு है. நம்ம தேசத்துல கூட आज हमारे देश சில में பேருக்கு மரண தண்டனை कुछ கொடுப்பார்கள். लोगों के लिए मौत का दंड दिया சில जाता है. பேருக்கு தூக்கு தண்டனை कुछ கொடுப்பார்கள். लोगों के लिए हत्या का सूली சில பேருக்கு फांसी का दंड ஆயுள் दिया தண்டனை जाता है. கொடுப்பார்கள். कुछ लोगों को जन्म पूरा जन्म சில பேருக்கு बंदी வெறும் का ஜெயில் दंड தண்டனை दिया। கொடுப்பாங்க. कुछ लोगों के केवल बंदीकरण का दंड दिया நிறைய जाता है। டிஃபரெண்டாக தண்டனைகள் இருக்கிறது. ऐसे भिन्न रीति से दंड दी இது जाती வந்து है। அந்தந்த தவறுக்கு ஏற்றவாறு தண்டனைகள் हर एक கொடுக்கப்படுகிறது. के लिए गुनाह के अनुसार उनके लिए दंड दी जाती இப்போ है। மரண தண்டனை யாருக்கு கொடுக்க முடியும் अभी என்றால் मौत का दंड किसे दी जाती है? மன்னிக்கவே முடியாது. जिसका पाप क्षमा ही नहीं की जाती। அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி उसने இருக்கிறாங்க. उतनी बड़ी गलती की होगी। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க. ऐसे लोगों के लिए मौत की दंड दी जाती है। ஹalleluya. हालेलुया। இப்போ அப்படிதான் 3 பேர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ऐसे 3 लोग जो लटके हैं, 2 பேருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. 2 लोगों के दोष जो है साबित की गई है। அவருடைய நியாயாதிபதிகளால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை उनके அனுபவிக்கிறார்கள். न्यायाधीशों से साबित कर उन्हें दंड दी ஆனால் है। இயேசு கிறிஸ்துவை लेकिन यीशु मसीह को ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. कोई भी दोषी नहीं ठहरा सका। ஹalleluya. हालेलुया। அவரை குற்றவாளி என்று யாரும் சொல்ல முடியாது. उसे दोषी करके कोई भी नहीं कह கூட सकता இருக்கிற है। கள்ளன் கூட சொல்ல उसके முடியாது. साथ रहने वाला चोर भी नहीं कह सकता அதுதான் है। இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினுடைய वही விசேஷமே. यीशु मसीह के सूली का विशेषता है। ஹalleluya. हालेलुया। இந்த 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 சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது इस संभव को हम देखने के समय நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 60ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 26वां अध्याय के 60वां वचन में हम देखते हैं। முதலாவதாக பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு पहला போகிறார்கள். प्रधान याजक के पास उसे ले जाते हैं। அண்ணா காய்பா என்கிற 2 பிரதான ஆசாரியர்கள் अन्ना कायबा नाम के 2 प्रधान 2 याजक பேர்ட்ட கொண்டு போகும் பொழுது के पास ले जाने के समय அவர்களிடத்தில் சாட்சிகளை கூப்பிட்டார்கள். उनके पास गवाहियों को बुलाया गया। இவன் இப்படிப்பட்ட ஒரு பாவம் தப்பு செய்தான், इसने इस तरह का एक पाप को இவனை किया है, சிலுவையில் அறைய வேண்டும் इसे सूली पर मारना என்று चाहिए। சொல்லி ऐसे சாட்சிகளை कहकर- கூப்பிட்டார்கள். ऐसे कहकर गवाहियों को बुलाने लगे। எல்லாமே பொய் சாட்சிகள். सारे लोग झूठा गवाही देने लगे। அநேக பொய் சாட்சிகள் வந்தது. कई सारे झूठे गवाही आए, ஆனால் ஒன்று கூட ஒத்து போகவில்லை. लेकिन कोई भी उसको शामिल करने लायक नहीं दिया। ஏனா क्योंकि மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் मौत का दंड देना है, 2-3 சாட்சிகள் ஒத்து போக வேண்டும். 2-3 गवाही जो है मिलना चाहिए। ஒரு 2-3 பேர் ஒரே மாதிரி சொல்லணும். 2-3 लोग एक ही तरह से बताना அப்பதான் जरूरी है, தண்டனை கொடுக்க முடியும். तब ये दंड दी जा இப்ப सकती இயேசு है। கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது जब यीशु मसीह के बारे में कहा பொய் गया, சாட்சி சொன்னவங்க கூட ஒழுங்கா சொல்ல முடியல. झूठा गवाही जो है वो भी सही रीति से नहीं दे पाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சொல்றது பொய் தான் சொல்றாங்க. जो कहते हैं वो झूठा ही அது कहते हैं, செட்டிங் பண்ணி தான் கொண்டு वो வந்திருக்காங்க.
भी उन्होंने बनावट बनाकर लाया நல்ல है, பைசா கொடுத்து தான் கூட்டு अच्छा வந்திருக்காங்க. पैसा देकर ले आए, ஆனாலும் लेकिन फिर भी சாட்சிகள் ஒத்து போகவில்லை. गवाही जो है मिलते नहीं, ஏன்னா என்னுடைய இயேசுவை குற்றவாளின்னு யாரும் தீர்க்க क्योंकि முடியாது. मेरे यीशु को कोई भी दोषी नहीं ठहरा सकता है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக பாருங்க, दूसरा हम देखते हैं லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் लूका 23वां अध्याय के 14-15 பார்க்கும் பொழுது हम 15, 14, 15 देखते அங்கு हैं। ரெண்டு ராஜாக்கள் விசாரணை वहां பண்ணுகிறாங்க. पे तो राजा उसे पूछताछ करते அந்த हैं। ரெண்டு பிலாத்து ஏரோது என்கிற ராஜா. पिलातु और हेरोद नाम के दो राजा இப்ப पूछताछ करते பிலாத்துட்ட हैं। கொண்டு போனாங்க. अब पिलातु के पास ले பிலாத்து जाते हैं। விசாரணை செய்தார். पिलात ने पूछताछ किया। விசாரணை செய்துட்டு சொல்றாரு, पूछताछ कहकर कहता இப்ப है, நீங்க இவன் மேல் சொல்லுகிற ஒரு குற்றத்தை நான் பார்க்கல. आप उस पर ठहराने वाले कोई भी दोषी मैं देख नहीं நான் सकता। எவ்வளவு விசாரிச்சு பார்த்துட்டேன். मैंने भी कितने पूछताछ कर लिया, மரண தண்டனைக்கு ஏற்ற எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. मौत के दंड के योग्य कोई भी दोष उसने नहीं இப்படி किया। பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ऐसे बातें करने के समय திடீரென்று ஒரு பேச்சு அடிபட்டது, அவர் கலிலேயன் என்று சொல்லி. अचानक वहां पर एक बात आई कि वो गलीली அப்ப मनुष्य है। கலிலேயன்னா அப்ப ஏரோது கண்ட்ரோல்ல இருக்கு. अगर गलीली है तो हेरोद के पास जाना அப்ப चाहिए। ஏரோது ராஜாட்ட அனுப்புவோம். तब हेरोद राजा के पास ஏரோது ராஜாட்ட போனாங்க. हेरोद राजा के पास गए, அவர் விசாரிச்சு பார்க்கிறார். उसने भी पूछताछ किया। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பல டைப்பா அங்க கேள்வி கேட்டு वो பார்க்கிறார். भी हर तरह से प्रश्न पूछकर सवाल करने அவரும் लगा। குற்றம் கண்டுபிடிக்க वो முடியல. भी दोषी नहीं ठहरा கடைசில सका। பிலாத்து சொல்லிட்டாரு, आखिर में पिलातु ने நானும் कहा, ஒரு குற்றம் கண்டுபிடிக்க मैं भी முடியல. कोई दोषी नहीं देख पाया। ஏரோது அனுப்ப அவரும் ஒரு குற்றம் हेरोद கண்டுபிடிக்கல. के पास भेजा, वो भी कोई दोषी नहीं देख पाया। ஜனங்களும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கல. लोगों ने भी कोई दोष नहीं இப்ப बना எப்படி सके। மரண தண்டனை கொடுக்குது? मैं कैसे इसे मौत का दंड दे सकूं? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? लेकिन प्रधान याजकों ने क्या किया ஜனங்களை जानते हैं? தூண்டி விட்டார்கள். लोगों को उन्होंने उत्साया, கலகத்தை ஏற்படுத்தினார்கள். उनके बीच में उन्होंने बहुत बड़ा எப்படியாவது இவரை சிலுவையில் அறைய வேண்டும். कैसे भी उनके बीच में एक मौत को இப்பொழுது लाना है। பிலாத்து ஒரு முடிவுக்கு வந்தார். पिलात एक बात पर निर्णय लिया, தேசத்தில் கலகம் வந்து விடக்கூடாது. देश में कोई भी एक दंड नहीं आना चाहिए। கலகம் வந்தா அவருடைய ஆட்சிக்கு பிரச்சனை. उनके पास एक व्याकुलपन आ गया तो उनके राज्य के लिए कलंक हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆட்சி விட்டு இறங்க வேண்டியதாயிரும். उनके राज्य को उन्हें छोड़ना அவர் पड़ेगा। என்ன பண்ணார் தெரியுமா? अब उसने क्या किया? தன்னுடைய கைகளை கழுவிட்டு अपने हाथों को धोकर அவர் ஒண்ணே ஒன்னு சொன்னாரு, उसने एक बात को कहा, இவனுடைய இரத்த பலிக்கு நான் இரையாக மாட்டேன். मैं उसके लोहू के लिए मैं अपने आप को कारण नहीं बना அந்த सकता। குற்றம் என் மேல वो வரக்கூடாது. दोष मेरे ऊपर नहीं आए, நீங்களே பாத்துக்காங்க. आप ही देख लो। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க, ஜனங்களால் குற்றவாளி என்று தீர்க்க अब முடியவில்லை. लोगों ने उसे दोषी नहीं ठहरा, பிரதான ஆசாரியர்களை குற்றவாளி என்று தீர்க்க प्रधान முடியவில்லை. याजक भी उसे दोषी नहीं ठहरा, ராஜாக்களால் குற்றவாளி என்று தீர்க்க முடியவில்லை. राजाओं ने भी उन्हें दोषी नहीं ठहरा, கூட இருக்கிற கள்ளனங்களால் குற்றவாளி தீர்க்க उनके साथ முடியவில்லை. रहने वाले चोर भी उन्हें दोषी नहीं ठहरा யாருமே सके। குற்றவாளி என்று தீர்க்கப்படாதவர் कोई भी- குற்றவாளியை போல தொங்கினார். कोई भी दोषी न ठहराने वाला एक दोषी के समान लटका। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? நீங்களும் நானும் क्योंकि आप और मैं நம்முடைய குற்றங்களிலிருந்து வெளியே வருவது. हम अपने दोषों से बाहर आने के लिए। அல்லேலூயா. हालेलुया। கூட இருக்கிற கள்ளன் கேட்டான், पास साथ रहने वाले चोर ने पूछा, என்ன கொஞ்சம் நினைச்சுக்காங்கப்பா, मुझे थोड़ा याद कर என்ன लो, கொஞ்சம் நினைத்து मुझे பாருங்க. थोड़ा याद कर लो இயேசு पिता। சொன்னார், यीशु ने कहा, இன்றைக்கு நீ என் கூட பரதீசிலே. आज तू मेरे साथ परलोक में रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் நீ குற்றவாளி, तब तक तू एक दोषी था, இதுவரைக்கும் நீ பாவி, तब तक तू एक पापी था, இதுவரைக்கும் நீ அநேகரால தண்டனைக்கு தீர்க்கப்பட்டவன். तब तक तू कईयों से दंड के लिए न्याय किया गया ஆனா था। என்னை விசுவாசிக்கிறதுனால, लेकिन जब मुझ पर विश्वास कर நான் लिया, குற்றமற்ற சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பினதுனால், मैं निर्दोष सूली पर मारा गया इसे तूने विश्वास किया, இன்னைக்கு इसलिए உன் குற்றத்திலிருந்து நான் உன்னை விடுதலை आज ஆக்குறேன். मैं तेरे दोष से तुझे छुड़ाता हूं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் தனித்தன்மை என்ன தெரியுமா? यीशु मसीह के सूली का एक विशेषता क्या है, बातें जानते हैं? குற்றமற்ற சிலுவை அது. एक निर्दोष सूली है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர். यीशु मसीह एक निर्दोष है, அந்த சிலுவை குற்றமற்ற சிலுவை. वो सूली एक निर्दोष सूली है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் உலகத்துல சிலுவை ஒரு சாபத்தின் அடையாளமாய் இருந்தது. वही सूली जो इस संसार में एक शाप का एक चिन्ह के रूप में था, இயேசு கிறிஸ்து மரித்ததனால அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் लेकिन मेरा மாறியது. यीशु मसीह उस पर मारा जाने पर वो एक आशीष का चिन्ह बन गया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் அங்கு यीशु जो एक தொங்கினார். निर्दोष स्वरूप में वहां पर मारा गया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த சிலுவையை தான் இன்னைக்கு நம்ம தியானித்துக் आज उस கொண்டிருக்கிறோம். सूली को हम ध्यान करते आए இப்ப हैं। அந்த சிலுவையில இருக்கிற நாம आज उस सूली पर रहने वाले हम எப்படி இருக்கணும் தெரியுமா? कैसे रहना है? குற்றமற்றவர்களாய் இருக்க हम भी வேண்டும். निर्दोष रहना है। அல்லேலூயா. हालेलुया। எரேமியா 7:26 சொல்லும் பொழுது, यिर्मयाह 7:23 कहते हैं, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் அவர் இருந்தார். पवित्र और निर्दोष के समान वो रहा। அல்லேலூயா. हालेलुया। அவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. उसके पास कोई भी दोष को ढूंढ नहीं सके। கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது कोलोसियर पहला अध्याय का 21वां वचन அங்கு कहती है, சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कही நாம் गई है, கர்த்தராகிய இயேசு சமூகத்திலே हम यीशु मसीह के समूह में நாம் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். हम निर्दोष के समान ठहरे रहना அதற்காக அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். है। इसलिए उसने हमें अपने साथ जुड़ा है। தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே अपने मांस के शरीर में हुए मरण के द्वारा இப்பொழுது ஒப்புரவாக்கினார். आज हमें उसके साथ जोड़ लिया है। ஒப்புரவாக்கினார்னா என்ன? ये
जोड़ लिया मतलब क्या है? நம்மை சிலுவையோடு இணைத்திருக்கிறார். हमें सूली के साथ उसने जुड़ा लिया ஏன் है। இணைத்திருக்கிறார்? क्यों जुड़ा लिया है? நாம் हम குற்றமற்றவர்களாக, हम एक निर्दोष के समान, பரிசுத்தவான்களாக, एक पवित्र लोगों के समान, கண்டிக்கப்படாதவர்களாக, हम दंड के न योग्य बनने நாம் के लिए, நிற்கத்தக்கதாக हम ठहरे रहने के लिए கர்த்தர் நம்மை அவருடைய சிலுவையோடு இணைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें उसके सूली के साथ जोड़ लिया இந்த है। சிலுவை தியானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், आज सूली के अध्ययन में आए हुए हर एक को परमेश्वर यही कहता है, இயேசுவின் சிலுவை குற்றமற்ற சிலுவை என்று விசுவாசிப்பீர்களானால், यीशु का सूली निर्दोष सूली कर विश्वास करने पर, அந்த சிலுவையின் அனுபவத்தில் நீங்களும் குற்றமற்ற ஜீவியம் செய்ய उस வேண்டும். सूली के अनुभव आप में भी निर्दोष जीवन बिताना அந்த है। சிலுவையோடு இணைந்து उस வாழுகிறீர்கள் सूली के என்றால் साथ जुड़कर अगर जीवन बिताना உங்களுடைய है, तो வாழ்க்கையில பாவம் காணப்படக்கூடாது. आपके जीवन में पाप नहीं दिखाई देना, உங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் காணப்படக்கூடாது. आपके जीवन में कोई गलती नहीं दिखाई देनी எந்த है। ஒரு மனிதனும் உங்களை குற்றப்படுத்துற அளவுக்கு நீங்கள் வாழக்கூடாது. कोई भी मनुष्य आपको दोषी ठहराने लायक आपका जीवन नहीं ஒரு रहना குற்றமற்ற चाहिए। ஜீவியம் வாழ வேண்டும். एक निर्दोष जीवन बिताना है। அல்லேலூயா. हालेलुया। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, फिलिपियों दूसरा अध्याय के 15 वचन कहती है, குற்றமற்ற கபடற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். निर्दोष निष्कलंक पुत्र के समान हमें जीवन बिताना நாம் है। இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், हम यीशु मसीह के बच्चे அதனால हैं, குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும், इसलिए एक निर्दोष जीवन बिताना है, கபடற்றவர்களாய் இருக்க एक வேண்டும். निष्कलंक जीवन बिताना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி வாழும் பொழுது वैसे जीवन बिताने 1 के समय தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला तस्सलुनीके 5वां अध्याय का 23वां वचन இயேசு कहती கிறிஸ்து है, வரும் பொழுது यीशु मसीह के आगमन में குற்றமற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் காணப்படுவீர்கள். हम निर्दोष के समान उसके समूह में दिखाई அருமையான देंगे। தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். यीशु मसीह एक दिन आने वाला है। சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நீங்க பார்க்க போறீங்க. सूली में मारा गया यीशु मसीह को आप एक दिन देखने அந்த वाले हैं। இயேசு கிறிஸ்து வரும் பொழுது उस यीशु मसीह आने के நம்முடைய समय ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். हमारा शरीर, रूह, प्राण सब यीशु मसीह के सामने निर्दोष दिखाई देना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆவியில குற்றம் இருக்க கூடாது. हमारे प्राण में कोई दोष नहीं நம்முடைய रहना है। ஆத்துமாவில குற்றம் இருக்க हमारे கூடாது. रूह में कोई दोष नहीं நம்முடைய रहना है। சரீரத்தில் குற்றம் இருக்க हमारे கூடாது. शरीर में कोई पाप की दोष नहीं அப்படி रहना என்றால் है। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? வெளிப்புற பாவங்கள் மாத்திரம் அல்ல, केवल बाहरी रूप के पाप ही உள்ளான नहीं, சிந்தையிலும் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். हमारे अंतःकरण और हमारे अंदर के मन के अंदर भी एक शुद्धिकरण होना ஒழுங்கான चाहिए। சிந்தையில் கூட நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். हमारे सोच में भी एक पवित्र जीवन बिताना தவறான चाहिए। சிந்தைகள் வரக்கூடாது. गलत सोच नहीं आना चाहिए। தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாவத்துக்கு உட்படுத்த கூடாது. गलत विचार हमें पाप की ओर ढकलने लायक कोई सोच नहीं आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। கண்ணு சரியா இருந்தா சரீரம் சரியா இருக்கும். आंख सही रहेगा तो शरीर सही रहेगी। அல்லேலூயா. हालेलुया। கண்ணு பார்வை சரியா இருக்கணும். हमारी नजरें सही रहना है। கண்ணு பார்வை சரியா இருக்கணும்னா हमारे आंखों की नजरें सही रहना உங்களுடைய है। எண்ணங்கள் சரியா இருக்க आपके வேண்டும். सोच विचार सही रहना உங்களுடைய है। எண்ணங்கள் சரியா இருக்க अगर வேண்டும் आपके என்றால் सोच विचार सही रहना है இருதயம் तो சரியா இருக்க आपका வேண்டும். हृदय ठीक रहना जरूरी இதுதான் है। அது அந்த சிஸ்டமே அதுதான். यही है उसका सिस्टम है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டும் एक என்றால் शरीर को पवित्र रीति से रखना है உங்க तो கண்ணை பரிசுத்தமா வைங்க. आपकी आंखों को पवित्र உங்க रखिए। கண்ணை பரிசுத்தமா வைக்கணும்னா अगर आपके आंखों को पवित्र சிந்தையை रखना है பரிசுத்தமா வைங்க. तो आपके सोच को पवित्र சிந்தையை रखिए। பரிசுத்தமா வைக்கணுமா अगर सोच को पवित्र रखना है तो இருதயத்தை பரிசுத்தமா வைக்க आपके வேண்டும். हृदय को पवित्र रखिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இருதயம் கேடும் மாறுபாடுமாய் இருக்கிறது. अगर हृदय आपका दुष्ट और निष्कलंक है ஆனால் तो அதை எல்லாம் மாற்றி अब उस सब को बदलकर ஈசோப்பினால் கழுவி ईसोप से धोकर இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு यीशु मसीह के लहू से शुद्धिकरण कर அவருடைய சன்னிதானத்துல குற்றமற்றவர்களாய் நாம் நிற்க வேண்டும். हम उसके समूह में एक निर्दोष के समान ठहरे रहना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப குற்றமற்ற சிலுவை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. एक निर्दोष सूली हमारे यीशु मसीह का सूली है। அந்த சிலுவையோடு இணைந்து நாம் வாழ उस வேண்டும். सूली के साथ हम जुड़कर நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் நடக்காதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள हमारे வேண்டும். जीवन में कोई गलतियां हुए बिना हमें संभाल लेना। இரண்டாவதாக दूसरा, எப்படிப்பட்ட சிலுவை அது? किस तरह का एक மத்தேயு सूली है? 26ஆம் அதிகாரத்தின் 54ஆம் வசனம் मत्ती 26वां अध्याय के 58वां वचन में देखते हैं। அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कही गई है, ஸ்தோத்திரிக்கிறோம் 54, அப்படி செய்வேனானால் ऐसे करूं तो இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று इस तरह से संभव होगी வேத करके வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? शास्त्र के वचन कैसे पूरे இங்க होंगे? சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ऐसे यीशु मसीह कहते हैं அப்படிதான் சம்பவிக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா अगर ऐसा ही संभव होना ऐसा मैंने என் सोच लिया வாழ்க்கையில है சில காரியங்கள் நடக்கும்னு வேத வாக்கியம் சொல்லுகிறது. मेरे जीवन में कुछ बातें होगी कर அது शास्त्र எப்படி कहती है। நிறைவேறும்? वो कैसे पूरे இங்க होंगे? என்ன நடந்தது? यहाँ पर क्या हुआ? இயேசுவை பிடிக்க வந்தார்கள். यीशु मसीह को पकड़ने के लिए आए அநேகர் வந்தார்கள். कई सारे लोग आए। இயேசு சொன்னார், என்ன கள்ளனை பிடிக்கிற போல வந்திருக்கீங்க? यीशु मसीह का कैसे चोर को पकड़ने लगा आए ஏன் தடியெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க? आप लाठी सब ले आए हो। இப்ப நிறைய பேர் வந்ததுனால आप कई सारे लोग आए கூட இருக்கிற சீஷன்ல ஒருத்தன் साथ में रहने वाले चेलों में ஒரு சின்ன கத்தியை எடுத்து एक छोटे से चाकू को அங்க लेकर நின்ற போர்ச்சவன் காதை வெட்டிட்டார். वहां पे रहने वाले एक सैनिक के कान को काट दिया। இந்த காதை வெட்டணும்னா இயேசு उसके கிறிஸ்து कान को சொன்னார், काटते यीशु ने कहा பட்டயத்தை எடுக்க கூடாது. तू तलवार को नहीं பட்டயத்தை लेना। எடுத்தா பட்டயத்தினாலே நீ जो அழிஞ்சு போ. तलवार को उठा दे वो तलवार से அவன் मरता காதை
காதை எடுத்து ஒட்டினார். उसके कान को लेकर जोड़ दिया। அல்லேலூயா. ஒட்டிட்டு தான் சொன்னாரு, ऐसे जोड़कर वो कहता है இதெல்லாம் நடக்கும்படியாக வேத வாக்கியம் சொல்லி ये இருக்கிறது. सब बीतने लायक शास्त्र के वचन कहती है। ஒரு கல்லனை போல என்னை பிடித்துக் கொண்டு एक போவார்கள். चोर के समान मुझे पकड़ कर ले जाएंगे, அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்படுவார் मुझे भी एक दोषी के रूप में ठहराया என்கிற जाएगा, வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. ऐसे शास्त्र के वचन कहती அந்த है। வேத வாக்கியம் நிறைவேறணும் அப்படின்னா तो शास्त्र के वचन अगर पूरा होना है तो இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். ये सब पूरा होना அப்ப जरूरी இது है। நடப்பதற்கு ऐसे पूरा होने के யாரு लिए தடையா இருக்க कोई भी கூடாது. इसके लिए रुकावट के रूप में नहीं இயேசு रह सकते हैं। கிறிஸ்துவினுடைய சிலுவையில यीशु मसीह के सूली में நடந்த ஒவ்வொரு சம்பவமும் வேத வாக்கியத்தின்படி நடந்தது. जो कोई भी बीता हुआ संभव सब शास्त्र के अनुसार बीती गई அப்படின்னா அந்த थी। சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை तो தெரியுமா? वो सूली कैसा सूली था? தேவ வார்த்தையை நிறைவேற்றின சிலுவை. परमेश्वर के वचन को पूरा करने वाला एक सूली था। அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ வார்த்தையை நிறைவேற்றிச்சு. परमेश्वर के वचन को पूरा करने மத்தேயு लायक था। 26ஆம் அதிகாரம் 55 56ல பார்க்கும் பொழுது मत्ती 26वां अध्याय उसका 55 और 56 वचन कहते हैं। தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் நிறைவேற வேண்டும். नबियों के द्वारा कहा गया सारे वचन जो है पूरा होने அப்ப அவர் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக अनेक காரியங்களை சொல்லப்பட்டிருந்தது. भविष्यद्वक्ताओं के द्वारा कई सारे बातें कही गई। சில வசனங்களை எழுதி கொள்ளுங்கள் வேணாம். कुछ वचन को आप लिख लीजिए। மத்தேயு 27:35ல பாருங்க. मत्ती 27 उसका 35 वचन में அவருடைய देखते हैं। வஸ்திரங்களை குறித்து சீட்டு போட்டார்கள். उसके वस्त्रों को लेकर वो चिट्ठी उड़ाने लगे। இதெல்லாம் வார்த்தை சொல்லப்பட்ட வசனங்கள். ये सब वचन कही गई वचन है। யோவான் 19:36ல யோவாना 19 उसका அவருடைய 26 எலும்புகளில் ஒன்று உடைக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் उसके சொல்லுகிறது. हड्डियों में कोई भी टूटता नहीं ऐसे लिखी गई है। மார்க் 15:28ல मत्ती 5:15 उसका मार्कुस 15 उसका 38 वचन அக்கிரமக்காரன் ஒருவனாக எண்ணப்படுவார் என்று எழுதி இருக்கிறது. एक दोषी के रूप में वो ठहराया जाएगा कर लिखी गई है। யோவான் 18:9ல யோவாना 18 उसका 9वां எனக்கு वचन में தந்தவர்கள் ஒருவனை நான் இழந்து போகவில்லை. मुझे दिए गए मैं किसी को मैं नहीं खोऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ये वचन के सब हम देखने के समय இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டாச்சு. यीशु मसीह के जन्म से पहले कही गई சில है। காரியங்களை உலகத்தின் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டாச்சு. कुछ बातें संसार की शुरुआत से पहले कही गई है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் संसार ஒவ்வொன்றும் के शुरुआत से पहले कही गई भविष्यवाणी के सारे वचन இந்த சிலுவையில நிறைவேறினது. इस सूली में पूरा என் होने வஸ்திரத்தை लगे। உரிவாங்க, मेरे वस्त्र को அந்த निकालेंगे, சீட்டு போடுவாங்க, उसमें चिट्ठी என் उड़ाएंगे, கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு தூர போயிருவாங்க, मेरे साथ रहने वाले सब मुझे छोड़कर चले கசப்பான जाएंगे, காடியை கொடுப்பாங்க, मुझे कड़वा पीने के लिए देंगे, அக்கிரமக்காரன் ஒருவனாக என்னை பார்ப்பாங்க. मुझे एक दोषी के समान वो देखेंगे। இப்படி அவரை குறித்து என்னென்ன வேத வாக்கியங்கள் சொன்னதோ ऐसे उसे लेकर जो कोई शास्त्र के शब्द कहे அத்தனையும் சிலுவையில் वो நிறைவேறினது. सब सूली पे पूरा அப்ப होने लगे। இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினதுதான் இந்த சிலுவையின் पिता தனித்தன்மை. परमेश्वर यीशु मसीह को उस सूली पर सारा अपने वचन को पूरा कराया। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த சிலுவையோடு இணைந்திருக்கிற நாம उस सूली के साथ जुड़े हुए हम தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறோமா? यीशु मसीह के वचन को पूरा करते இயேசு हैं। கிறிஸ்துவின் வசனங்களை கேட்கிறோம், हम यीशु मसीह के वचन को அதன்படி நம்ம வாழ்றோமா? उसके अनुसार हम जीते हैं கலாத்தியர் क्या? 6ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. गलतियां 6वां अध्याय उसका दूसरा वचन कहता है। கலாத்தியர் 6:2ல गलती 6:2 में இப்படி देखते நீங்கள் हैं கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ऐसे परमेश्वर के व्यवस्था को पूरा करना। அல்லேலூயா. हालेलुया। ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து एक के बोझ को दूसरा उठाकर கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. मसीह के व्यवस्था को आप पूरा அப்பனா कीजिए। என்ன அப்படினா கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நீங்க इसका நிறைவேற்றுங்க. मतलब क्या है कि मसीह ने जो कहा है उसे पूरा कीजिए। அல்லேலூயா. हालेलुया। கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை பார்க்கும் और பொழுது इससे पहला अध्याय के 24वें वचन में हम பவுல் देखते हैं அப்போஸ்தலர் இப்படியா சொல்லுகிறார், पौलुस प्रेरित इससे कहते हैं இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் अब मैं तुम्हारे द्वारा जो क्लेश उठाता हूं சந்தோஷம் அடைந்து मैं खुशी होकर கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை मसीह के सारे उपद्रवों में से सबसे कम जो है அவருடைய சரீரமாக சபைக்காக उसके शरीर नाम के कलीसिया के என் लिए மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். मैं अपने शरीर में पूरा करता हूं। அல்லேலூயா. हालेलुया। பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவின் சபைக்காக என் மாம்சத்துல எல்லா பாடுகளும் நிறைவேற்றுகிறேன். पौलुस कहता है कि मैं मसीह के कलीसिया के लिए सारे बोझ को दंड को मैं अपने शरीर पे लेता हूं। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? பவுல் சந்திக்கப்படும் பொழுது पौलुस जब परमेश्वर से मिला ஆண்டவர் गया था சொன்னார், परमेश्वर ने कहा இவன் என் நிமித்தம் எவ்வளவாய் பாடப்பட வேண்டும் நான் அவனுக்கு காட்டுவேன். ये मेरे द्वारा कितना दंड झेलना है करके मैं उसे दिखाऊंगा। அவனை குறித்து சொன்ன வசனம் அது. उसके द्वारा कही गई அந்த उसके लिए பவுல் कही गई वचन। அப்போஸ்தலரை குறித்து சொல்ல வார்த்தை उस அது. पौलुस प्रेरित के लिए कही गई वचन அதைத்தான் है। சொல்றாரு, उसे यूं कहता है கிறிஸ்துவின் சபைக்காக मैं मसीह के என் कलीसिया के மாம்சத்துல लिए பாட मैं அனுபவிக்கிறேன். अपने शरीर में सारे क्लेश को झेलता हूं। அல்லேலூயா. हालेलुया। அவரை குறித்து சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடித்தார். उसको लेकर कही गई वचन को उसने पूरा किया। இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் சொன்ன காரியங்களை நாம் நிறைவேற்றுகிறோம். आज हमें लेकर कही गई वचन को हम पूरा करते हैं நாம் क्या? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற हम வேண்டும். परमेश्वर के वचन को पूरा करना। அவர்கள் தான் சிலுவையோடு இணைந்து वही வாழ்கிறார்கள். सूली के साथ जुड़कर एक जीने वाले अनुभव। அல்லேலூயா. हालेलुया। சோ ஒன்று இந்த கிறிஸ்துவின் சிலுவையானது पहला मसीह का सूली குற்றமற்ற சிலுவையாய் இருந்தது. एक निर्दोष सूली के समान அதே था। போல நாமளும் குற்றமற்ற ஜீவியம் செய்ய வேண்டும். वैसे हम एक निर्दोष जीवन बिताना। இரண்டாவது இந்த சிலுவையானது दूसरा ये सूली தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற சிலுவையாய் परमेश्वर இருந்தது. के वचन को पूरा करने वाला एक सूली के இன்னைக்கு समान। நாமும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற हम भी வேண்டும். परमेश्वर के वचन को पूरा இப்ப करना। பாருங்க, மற்ற குற்றவாளிகள்லாம் हम देखते कि दूसरे யாருடைய दोषी வார்த்தையை ठहराए गए। நிறைவேற்றி இருப்பாங்க? उन्होंने किसके वचन
वचन को पूरा किया। அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்த ஒரு நியாயாதிபதியா இருக்கணும், उनको न्याय किया हुआ एक न्यायाधीश के वचन को அல்லது उन्होंने पूरा ராஜாவா किया। या இருந்திருக்கும். राजा के वचन को उन्होंने पूरा இவர்களுடைய किया। வார்த்தை தான் மற்றவருடைய சிலுவையெல்லாம் தீர்த்து முடித்தது. उनके वचनों को अपने सूली पर उन्होंने पूरा किया। அப்படினால் ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நிறைவேற்றினது. इसका मतलब कोई भी एक मनुष्य का वचन वहां पर पूरा हुआ। ஆனால் உலகத்துல இயேசு கிறிஸ்து சிலுவை மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை लेकिन நிறைவேற்றினது. सूली पर केवल संसार में यीशु मसीह ही परमेश्वर के वचन को पूरा किया। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாய் அதில் நடக்கிறவர்களாய் இருக்க इसलिए हम வேண்டும். परमेश्वर के वचन को अपना कर उसमें चलने वाले जीवन बिताते हैं। மூன்றாவது ஒரு காரியத்தை तीसरा एक बात को हम देखने 1 वाले हैं। பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் पहला पत्रुस पहला अध्याय के 19ஆம் வசனத்தை பார்க்கும் उसके பொழுது 19 वचन को हम देखते हैं। அங்கு குற்றம் இல்லாத वहां पे निर्दोष மாசற்ற एक निष्कलंक ஆட்டுக்குட்டியாகிய एक मेमने को கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே मसीह के एक बहुमूल्य लहू के द्वारा மீட்கப்பட்டீர்கள் என்று आप सब छुड़ाए गए அறிந்திருக்கிறீர்களே. आप जानते हैं। இப்போ अब கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் यीशु மீட்கப்பட்டீர்கள். मसीह के बहुमूल्य लहू के द्वारा तुम छुड़ाए। மூன்றாவது இந்த சிலுவையின் ஒரு யூனிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா, इस सूली का एक अनोखा एक क्या बात है देखिए। ஹல்லேலூயா, हालेलुया। அது ஒரு மீட்பின் சிலுவையா இருந்தது. एक उद्धार का सूली के रूप में அதிலிருந்து சிந்தின ரத்தம் நம்மளை மீட்டு இருக்கிறது. उसमें से बहा हुआ लहू हमें छुड़ाया है। இப்ப பாருங்க, हम देखते हैं இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில பட்ட பாடுகளை பார்க்கும் यीशु பொழுது मसीह ने सूली पे जो भी क्लेश झेला है அதெல்லாம் இப்ப விளக்கமாய் சொல்றதுக்கு நேரம் இல்ல. उसे अब बड़ी रूप अच्छी से நான் கொஞ்சம் சுருக்கமாய் சொல்றேன். मैं उसे संक्षिप्त में बताता हूं। இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சிலுவையில் அறையும் பொழுது यीशु मसीह एक सूली पर मारा जाने के समय தண்டனை தீர்க்கப்பட்ட இடத்திலிருந்து அவன்தான் தன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். दंड जहां पर दी गई उस समय से लेकर उसी को अपने सूली उठाकर இப்ப அந்த जाना चाहिए। சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை போல எல்லாரும் போவாங்க. वो सूली को उठाकर सारे यीशु के समझ सब लोग जाते हैं। இப்ப அங்க போன உடனே वहां पर जाते ही சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக सूली पर मारे जाने से पहले அந்த மனிதனை படுக்க வைத்து उस मनुष्य को सुलाकर ஒரு 40 சவுக்கடிகள் அடிப்பாங்க. एक 40 कोड़े मारते हैं। ஹல்லேலூயா. ஏன் அப்படினா, क्यों जानते हैं? படுக்க வைத்து அடிச்சா 40 தான் அடிக்கணும், அதுக்கு மேல ஒரு அடி கூட அடிக்க तो கூடாது. सुलाकर मारने 40 मारना है, उससे ज्यादा नहीं मारना। அதுதான் அங்க சட்டம். वहां पे वही न्याय था। அப்படி ஏன் அடிக்கிறாங்கன்னா, क्यों मारते हैं? சிலுவையில் அந்த மனிதன் சீக்கிரமாய் மரிக்கணும். सूली पे और मनुष्य जल्दी मर जाना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறிட்ட அப்படினா, उसके शरीर से सारे खून बहकर चले गए। அவன் ரொம்ப டயர்டாய் மூச்சு விட முடியாத சூழ்நிலை வந்துட்ட वो அப்படினா सांस न लेने लायक ऐसा एक स्थिति में आ அந்த गया। மனிதன் மரித்து விடுவான். वो मनुष्य जल्दी मर जाए। அதனால சீக்கிரமாய் மரிப்பதற்காக அந்த அடிகளை கொடுப்பார். इसलिए वो जल्दी मरने के लिए वैसे कोड़े मारे जाते हैं। இப்போ எப்படினா ஒரு மனிதன் ஒரு 3 மணி நேரத்தில் மரிப்பான். एक मनुष्य 3 घंटे में मर जाता है। அப்படி இல்லை என்றால் மேக்ஸिमम 3 டேஸ் வரைக்கும் இருப்பாங்க சில या பேர். नहीं तो उससे 3 दिन तक वो मनुष्य जिंदा रहने लायक रहता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நல்ல ஸ்ட்ராங்கான பாடிலாம் 2 நாள் 3 நாள்லாம் அப்படியே உயிரோட இருப்பாங்க தொங்கிட்டு. कुछ अच्छे तंदुरुस्त लोग तो 3 दिन तक वो ऐसे ही लटके रहते हैं। ஆனா வேதனை பயங்கரமா இருக்கும். लेकिन वेदना बहुत भयंकर रहती அந்த है। நேரத்தில் பலவித பறவைகள் வந்து அவங்களை கொத்தும். उस समय में कई सारे पक्षी आकर उन्हें नोचने लगते हैं। ஏன்னா இதெல்லாம் ஊருக்குள்ள நடக்கிற காரியம் அல்ல. क्योंकि ये सब गांव के अंदर बीतने वाली மலையில காட்டுல நடக்கும். एक पहाड़ में जंगल में அப்ப बातें அங்க இருக்கிற अनेक பறவைகள் வந்து கொத்தும். वहां पर रहने वाले कई सारे पक्षी आकर उन्हें சிலுவை नोचने மரணம் लगेंगे। என்பது வேதனையான மரணம். एक सूली का मौत जो एक बहुत भयानक और बहुत அது वेदना வந்து वाला मौत है। சீக்கிரத்துல கொடுக்க மாட்டாங்க. बहुत जल्दी किसी को नहीं दी ஆனால் जाती। மிகவும் பெரிய அத மன்னிக்க முடியாத தவறு செய்யும்போது அந்த மரணத்தை கொடுப்பார். जिसको क्षमा नहीं की जाती वैसे दंड देने वालों को दी जाती। ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது लेकिन यीशु मसीह के बारे में जब हम देखते हैं, பிரதான ஆசாரியன் விசாரித்துக் கொண்டு இருக்கிறார். प्रधान याजक जब पूछताछ करता இப்ப है, பிரதான ஆசாரியன் விசாரித்ததே ஒரு தவறான நேரம். एक प्रधान याजक जब पूछताछ किया वो एक गलत समय था। ஆனால் அந்த நேரத்துல என்ன பண்ணா, விசாரிச்சுட்டு लेकिन उस समय में उसने पूछताछ करके क्या என்ன किया? பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க வச்சே முள்முடி சூட்டியாச்சு. उसने वहां पर रख के उनके सर அங்க வச்சு पर அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. वहां पर रख के मारने लगे। அதுக்கப்புறம் ராஜாட்ட போகிறார். उसके बाद राजा के पास அங்க जाते हैं। ராஜா விசாரணை பார்த்து தவறு கண்டுபிடிக்க முடியல. वहां पर राजा पूछताछ करके वहां पर कोई दोषी அவர் नहीं मिला கையை सके। கழுவி அனுப்பிட்டார், உங்க கையில वो கொடுத்துட்டார். भी हाथ धोकर बोलता है कि मैं तुम्हारे இயேசு पास सौंप கிறிஸ்துவை दिया। எப்பொழுது பிடித்தார்களோ यीशु मसीह को जब वो पकड़े அப்பொழுதிலிருந்து அடிக்க ஆரம்பித்தார். उस समय से वो मारने लगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। மற்றவனுக்கெல்லாம் மேக்ஸिमम 40 அடி தான். बाकी लोगों के लिए ज्यादा से ज्यादा 40 बार कोड़े का அதுக்கு वரைக்கும் தான் அடிக்க முடியும். तब तक ही वो मार सकते ஆனா हैं। என் இயேசு கிறிஸ்துவுக்கு விழுந்த அடிகளின் எண்ணிக்கையே கிடையாது. लेकिन मेरे यीशु मसीह को मारा गया कोड़े का कोई गिनती नहीं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அவர் 400 அடி வாங்கினாரா 4000 அடி வாங்கினான்னு वो தெரியாது. 400 कोड़े खाए या 4000 कोड़े खाए नहीं எங்க जानते। ஆரம்பித்தார்கள் அங்க இருந்து அடிக்க जहां पर ஆரம்பித்தார். शुरुआत के वहां से वो मारने लगे। ஏன்னா படுக்க வச்சு அடிச்சாதான் 40 அடி. क्योंकि सुला के मारने पर उसे 40 இயேசுவை मार सकते நடக்க हैं। வச்சு அடிச்சாங்க. लेकिन यीशु को चलाकर वो நிற்க मारने விட்டு लगे। அடிச்சாங்க. उसे खड़े रखकर मारने लगे। அவமானப்படுத்தினார்கள். अपमान किए, முள்முடி சூட்டினார்கள். काटे कि उन्हें
मुकुट पहना அந்த है, முள்முடி சூட்டி அதுல அந்த கம்பால அடிக்க कांटे ஆரம்பிச்சாங்க के मुकुट पहनाकर उस पर वो मारने लगे। இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வேதனை நிறைந்த பாடுகள் ये இது. यीशु मसीह के वेदना से भरा हुआ एक दंड था। இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக ये பட்டது सब आपके और मेरे लिए उसने सहा। அவருடைய பாவங்களுக்காக அல்ல उसने अपने पापों के நம்முடைய लिए, பாவங்களுக்காக हमारे पापों के लिए இப்ப அடித்து கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க अभी मारकर उन्हें ले जाकर वहां पर சிலுவையில தொங்க விடுறாங்க सूली पर लटकाए जाते हैं। அல்லேலூயா हालेलुया। சிலுவையில தொங்க விட்டுட்டு सूली पर मारकर ஒரு 3 மணி நேரம் கழித்து एक 3 घंटे के அந்த बाद போர்ச்சேவர்கள் வந்து ஒவ்வொரு பாடியா பார்க்கறாங்க वो सेनापति आकर देखते, हर एक शरीर को देखते மூன்று हैं। சிலுவையில இருக்கிறாங்களா அந்த மனிதர்களை பார்க்கிறார்கள் 3 सूली पर रहने वाले तीनों को देखते हैं। ரெண்டு கள்ளன் உயிரோட இருக்கிறான் 2 चोर जो है जिंदा है, அதனால என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கால் எலும்பை முட்டி எலும்பை உடைத்தார்கள் जिसके उनके पैरों के हड्डियों को तोड़ने लगे। இயேசு பக்கத்துல வரும்பொழுது यीशु के पास जब वो आए, அவர் மரித்திருந்தார் वो मरा हुआ था। அல்லேலூயா हालेलुया। அதனால அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை उसके पैरों को हड्डी को नहीं तोड़ा गया ஏன் था। உடைப்பாங்க அப்படினா क्यों मारते जानते हैं? உடைச்ச உடனே இன்னும் அதிகமா ரத்தம் வெளியே उसे मारते तोड़ते ही और खून भाग कर அவன் आने இன்னும் लगेगा। சீக்கிரமாய் वो और மரிப்பதற்காக जल्दी मर जाएगा। கொஞ்சம் யோசித்து பாருங்க थोड़ा सोच कर देखिए, இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒரு 33 வயதுடைய வாலிபன் एक 33 उम्र का एक जवान था। அல்லேலூயா हालेलुया। ஒரு தச்சனுடைய மகன் என்றால் தன்னுடைய வீட்டில் அத்தனை வேலைகளையும் அவர் பார்த்திருக்கிறார் एक कारपेंटर का बेटा है तो उसके घर पे सारे काम को करने அவருடைய लगा। சரீரத்துல பலவீனம் கிடையாது उसके शरीर में कोई बलिंदा नहीं அவருடைய थी, சரீரத்துல வியாதிகள் கிடையாது उसके शरीर में कोई भी बीमारी नहीं थी। அவருடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது उसकी सेवा को हम जब देखते हैं, ராப்பகலாய் நடந்து திரிந்து ஊழியம் பார்த்தார் दिन रात वो चल फिर कर करने वाली सेवा किया है। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நம்ம கார்ல வர்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு आज हम कार में आने के लिए हमें बहुत कष्ट होता है, ஆனால் 3 வருடங்களுக்கு மேலாக அவர் நடந்தே திரிந்து ஊழியம் பார்த்தார் लेकिन 3 साल से ज्यादा वो चलकर ही सेवा उन्होंने எவ்வளவு पूरा किया। ஸ்ட்ராங்கா இருந்திருப்பார் कितना अच्छा तंदुरुस्त हुआ होंगे। அல்லேலூயா हालेलुया। அவர் ஏதோ ஒரு 60 70 வயது மனிதர் அல்ல कोई एक 50-60 साल की उम्र का ஒரு मनुष्य, வாலிபனாய் இருந்தார் एक जवान थे, ஆனால் लेकिन 3 மணி நேரத்துக்கு உள்ளாக மரித்து விட்டார் 3 घंटे के अंदर उनकी मौत हो गई। அப்படினா என்ன அர்த்தம் इसका தெரியுமா मतलब क्या जानते हैं? அவருடைய சரீரத்திலிருந்து அவ்வளவு ரத்தம் வெளியே இருக்கிறது उसके शरीर से इतना लहू बहाएगा, அவ்வளவு பாடுகள் பட்டு இருக்கிறார் इतना क्लेश को उन्होंने झेला है। அல்லேலூயா हालेलुया। அதுக்கு தான் அதுல அந்த அடிகளுக்கெல்லாம் எண்ணிக்கையே இல்ல उसके मार जो खाए उसकी कोई गिनती அவர் नहीं। தொலி எல்லாம் பிஞ்சி உள்ள இருக்க எலும்புகள்லாம் தெரியும் उसके सर के चमड़े सब फट कर अंदर के हड्डी सब दिखने लायक है। அல்லேலூயா हालेलुया। யாருக்காக किसके लिए? நீங்களும் நானும் மீட்படைவதற்காக आप और मैं उद्धार पाने के लिए। அல்லேலூயா हालेलुया। அத்தனை பாடுகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் उतने சுமந்தார் तकलीफ को भी मेरे यीशु मसीह ने सूली पर सब झेल लिया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு அதை தியானித்துக் கொண்டிருக்கிறேனா आज उसे आप अध्ययन करने वाले हैं, அந்த சிலுவையோடு இணைந்திருக்கணும் उस सूली के साथ जुड़े हुए। வாழ்க்கையில பாடுகள் வரலாம் हमारे जीवन में कई सारे दुख आ सकते हैं, வாழ்க்கையில अनेक கண்ணீர்கள் வரலாம் हमारे जीवन में कई सारे आंसू आ सकते हैं, சிலுவையை நம்பிக்கொள்ளுங்க लेकिन सूली पर विश्वास कीजिए। சிலுவையோடு இணைந்து வாழுங்க आप सूली के साथ जुड़कर जीवन बिताइए, கைவிட மாட்டார் कभी वो त्यागेगा नहीं। நம்முடைய பாவங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் அவர் हमारे पाप को सब कुछ उसने अपने ऊपर ले लिया, நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் निश्चय वो तुम्हें छुड़ाएगा। அல்லேலூயா हालेलुया। இப்போ இந்த ரத்தம் நம்மை எப்படி மீட்டது ये लहू हमें कैसे छुड़ाया? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து यीशु मसीह को सूली पे யோவான் मारकर, 19 அதிகாரத்தில் 34 வசனம் சொல்லுகிறது யோவாना 19वां अध्याय के 24वां वचन कहती है, கால்கள் முறிக்கப்படவில்லை उसके पैर नहीं तोड़े थे, ஏன்னா அவர் அதுக்குள்ளாக இறந்து விட்டார் क्योंकि उसके पहले उनकी मौत हो இப்பொழுது गई। அங்க நின்ற ஒரு போர் வீரன் என்ன பண்ணுகிறார் वहां पर என்றால் रहने वाला एक सेनापति क्या करता தன்னுடைய है? ஈட்டியை எடுத்து அவர் விழாவில் अपने குத்தினார் बाले लेकर उसके छाती पर उसे அந்த मारने लगा। விழாவில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் பீரிட்டு வெளியே उसके வந்தது छाती से पानी और लहू निकल कर बाहर निकलने लगा। யோவான் எழுதுகிறார் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறார் யோவாना लिखता है, उसे जिसने देखा वो गवाही देता எந்த है। விழாவில் இருந்து பீரிட்டு வந்த ரத்தம் जिस छाती से आकर निकल कर आई हुई लहू, அந்த தண்ணீரும் நம்ம இன்னைக்கு விடுதலையாக்கி वो இருக்கிறார் पानी ने हमें उद्धार किया, இன்னைக்கு நம்ம மீட்டு இருக்கிறது आज हमें उसने छुड़ाया। அதைத்தான் பேதுரு அங்கே எழுதுகிறார் वही पत्रुस वहां पर लिखता है, வெளியேற பெற்ற ரத்தத்தினால் उसके மீட்கப்பட்டீர்கள் बहुमूल्य लहू से हम छुड़ाए गए। அல்லேலூயா हालेलुया। விழாவில் இருந்து வந்த அந்த ரத்தம் எப்படி மீட்டது उसके छाती से आने वाले लहू ने कैसे छुड़ाया? நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் हम இருக்கிறது जानने वाला एक संभव एक ஆதியாகமம் 2:21 பார்க்கும் பொழுது हम 2:21वां अध्याय में देखते முதல் हैं, மனிதனை ஆண்டவர் படைத்தார் पहला मनुष्य को यीशु मसीह ने परमेश्वर ने बनाया। இந்த உலகத்தில் பாவம் யார் மூலமாய் வந்தது इस संसार में पाप किसके द्वारा आया? யார் மூலமா வந்துச்சு किसके द्वारा आया? ஏவாள் மூலமா வந்துச்சு हव्वा के द्वारा आया। அல்லேலூயா हालेलुया। ஏவாள் தான் முதல்ல போய் சாப்பிட்டாங்க हव्वा ने पहले जाकर उस फल को खाया। ஏவாள் எங்க இருந்து வந்தா हव्वा कहां से आई? மனுஷனுடைய விழாவிலிருந்து வந்தா मनुष्य के उसके हड्डी से आई। அல்லேலூயா हालेलुया। எந்த விழாவிலிருந்து வந்த ஒரு மனுஷனால் பாவம் வந்ததோ जिस छाती के हड्डी से आया हुआ मनुष्य के द्वारा एक पाप आई, இப்ப இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த ரத்தம் அந்த பாவத்தை மறைத்து விட்டது. यीशु मसीह के छाती की हड्डी ने उस पाप को
छुपा लिया, அந்த பாவத்திலிருந்து நம்மை उस மீட்டெடுத்திருக்கிறார். पाप से हमें छुड़ा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தனித்தன்மை. ये यीशु मसीह के सूली का एक अनोखा ஹல்லேலூயா. हालेलुया। அந்த விழாவில் வந்தவள் பாவத்திற்கு தாயானாள். उस शादी से आया हुआ एक पाप का एक मां बनी, ஆனா இயேசு கிறிஸ்துவின் விழாவில் இருந்த ரத்தம் लेकिन यीशु मसीह के छाती से आया நாம் हुआ ஒவ்வொருவரையும் பரம தகப்பனுடைய பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றி हम हर இருக்கிறார். एक को प्रधान पिता के एक पुत्र के समान बनाया है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த விழா என்பது பாவத்தின் அடையாளம். एक छाती का हड्डी जो एक पाप को दिखाता அந்த है, பாவத்திலிருந்து நம்மை उस மீட்டெடுத்திருக்கிறார். पाप से उसने हमें छुड़ाया। இரண்டாவது இந்த விழாவை குறித்து பார்ப்போம் என்றால் दूसरा हम उस हड्डी के बारे में எரேமியா देखते हैं। 31 அதிகாரம் 19 வசனத்தில் यिर्मयाह 31वां अध्याय उसका 19 वचन में देखते हैं, என்னுடைய இளவயதின் நிந்தைகளை சுமந்து என்னுடைய விழாவில் அடித்துக் கொண்டு அழுகிறேன். मेरे जवानी के सारे पाप को मैं लेकर मैं अपने छाती पर पीट कर मैं रोता हूं। ஹல்லேலூயா. हालेलुया। என்னுடைய இளவயதின் நிந்தைகளை சுமப்பது. मेरे जवानीपन के निंदा को मैं झेलने நம்முடைய लायक। வாழ்க்கையில் நிந்தை இருக்கிறதே அதுதான் இந்த விழாவின் हमारे அடையாளம். जीवन में जो निंदा है वो उसके चिन्ह के रूप में ஆனால் है, இயேசு கிறிஸ்துவின் விழாவில் வந்த ரத்தம் लेकिन यीशु मसीह के छाती से आने वाला वो அந்த लहू நிந்தையிலிருந்து நம்மை उस மீட்டெடுத்திருக்கிறது. निंदा से हमें छुड़ाया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்கள் यीशु मसीह को जो निंदा करने लगे, அவர் உயிரோடு எழுந்தபொழுது ஆச்சரியமாய் जब वो பார்த்தார்கள். जी उठे उन्हें अचंभित होकर देखने लगे। உங்களை என்னை நிந்திக்கிறவர்கள் ஒரு நாள் ஆச்சரியமாய் आज பார்ப்பார்கள். आपको और हमें निंदा करने वाले एक अचंभित रूप से एक दिन देखेंगे। ஏன்னா இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने हमें उससे उधार दिया। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது இந்த விழாவை குறித்து பார்க்கும்போது तीसरा उस हड्डी के बारे में हम देखते எசேக்கியேல் हैं। 21 அதிகாரத்தின் 12 वசனத்தை பாருங்க. एसेकियेल 21वां अध्याय के 12 वचन में हम देखते மரண பயத்தில் இருக்கிறவர்கள் हैं, मरण के भय में जो कोई रहते தன்னுடைய हैं விழாவில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். अपने छाती पे पीट कर रोते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மூன்றாவது இந்த விழா என்பது மரண பயத்தின் அடையாளம். तीसरा ये छाती का जो हड्डी है डर को அந்த दिखाता है। மரண பயத்தில் உள்ளவர்களை விடுவிக்கும்படியாக वो मरण के भय से छुड़ाने के लिए மரணத்தின் அதிபதியாக பிசாசானவனை मरण के अधिपति शैतान को தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். अपने मौत से उसने विजय पाया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் यीशु मसीह का लहू பாவத்திலிருந்து மீட்பு கொடுத்தது. हमें पाप से छुड़ाया, நம்முடைய வாழ்க்கை நிந்தனையிலிருந்து மீட்பு हमारे கொடுத்தது. जीवन के निंदा से हमें நம்முடைய उद्धार வாழ்க்கையில் दिलाया, இருக்கிற மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. हमारे जीवन में रहने वाले मौत के भय से हमें छुड़ाता है। ஹல்லேலூயா. हालेलुया। மரண பயத்தோடு யாரும் வாழக்கூடாது. मरण के भय के साथ कोई जीवन नहीं बिताना है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் இன்னைக்கு மரித்தாலும் என் இயேசு என்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். मैं आज मरने पर भी मेरे यीशु मुझे जिलाने के लिए वो महान है। அவர் இறங்கி வரும்போது நான் உயிரோடு எழும்புவேன். वो जब उतर कर आएगा मैं जी उठ रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பின் ரத்தமாய் उस இருக்கிறது. मौत के भय से मुझे छुड़ाने के लिए यीशु मसीह का लहू एक उद्धार के लहू के रूप में है। ஹல்லேலூயா. இப்ப हालेलुया। அந்த சிலுவையை இன்னைக்கு நாம் தியானித்து उस இருக்கிறோம். सूली को हम आज ध्यान இப்ப करते என்ன हैं। பண்ணணும்னா उसे क्या பவுல் करना है? அப்போஸ்தலர் போல நம்ம சொல்லணும். एक पौलुस प्रेरित के समान हमें கலாத்தியர் कहना है। 2 அதிகாரத்தில் 18 வசனம் சொன்னபடி गलातिया दूसरा अध्याय के 18 वचन में जैसे கிறிஸ்துவனுடைய कहता है, கூட சிலுவையில் அறையப்பட்டு मैं यीशु मसीह सूली पे मारा இனி गया हूं। வாழ்வது நான் அல்ல. अब मैं नहीं जीता। சாரி 20 வசனம். 20 वचन में ஹல்லேலூயா. हालेलुया। 20 கலாத்தியர் 2:20 गलतियों 2 उसका 20 वचन, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு मैं सूली में यीशु मसीह के साथ मारा இனி गया வாழ்வது நான் அல்ல. अब मैं नहीं जीता, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டு मसीह இருக்கிறார். मेरे अंदर जीता है। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்து நமக்குள் வாழணும் அப்படினா मसीह अगर हमारे अंदर जीना है என் तो மூலமா கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் मेरे என்றால் द्वारा अगर मसीह प्रकट होना நான் है तो சிலுவையில் அறையப்பட்டு இருக்க मैं வேண்டும். सूली पे मारा हुआ एक अनुभव அந்த में जीना है। சிலுவையில் இணைந்து இருக்க मैं வேண்டும். उस सूली के साथ जुड़ा हुआ रहना, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் இணைந்திருங்கள். मैं यीशु मसीह के सूली के साथ जुड़े रहना உங்க है। வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்படுவார். आपके जीवन में यीशु मसीह महिमा पाएगा, உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் வல்லமைகள் வெளிப்பட आपके ஆரம்பிக்கும். द्वारा मसीह का महिमा जो है प्रकट होगी। உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகள் வெளிப்பட जी ஆரம்பிக்கும். उठने यीशु के महिमा आपके द्वारा प्रकट அவருடைய होने அற்புத लगेगी, அடையாளங்கள் நடக்க उसके ஆரம்பிக்கும். अद्भुत चिन्ह आपके जीवन में होने அந்த लगेगी। சிலுவையை அண்டிக் கொள்ளுங்கள். उस सूली को आप अपना लो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கிறிஸ்து இயேசுவின் சிலுவையானது मसीह यीशु का सूली जो है இந்த உலகத்தில் எந்த சிலுவைக்கும் இல்லாத தனித்துவம் வாய்ந்த சிலுவை. इस संसार में रहने वाले कोई भी सूली से बढ़कर यह अनोखापन पाया हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। மற்ற சிலுவைகள் எல்லாமே बाकी सारे सूली மற்றவனை அழிக்கிற சிலுவையாய் दूसरों இருந்தது. को नष्ट करने वाले एक सूली के அவனுடைய रूप में है। வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிற சிலுவையாய் उसके இருந்தது. जीवन को एक अंत को लेने आने वाली सूली இயேசு के रूप கிறிஸ்து में சிலுவை மாத்திரமே लेकिन எனக்கு यीशु ஜீவனை मसीह का- கொடுக்கிற சிலுவையாய் लेकिन இருந்தது. यीशु मसीह का सूली केवल हमें जीवन देने वाले एक सूली நம்முடைய है। வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் வந்திருக்கிறது. हमारे जीवन में एक नया जीवन आया है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சிலுவையை நாம் பிடித்துக் கொள்ள उस வேண்டும். सूली को हमें पकड़ लेना है। ஒன்று पहला குற்றமற்ற சிலுவை. एक निर्दोष सूली, நாமும் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். हम एक निर्दोष जीवन இரண்டாவது जिएंगे। வேத வாக்கியங்களை நிறைவேற்றின சிலுவை அது. दूसरा शास्त्र के वचन को पूरा किया हुआ एक நாமும் सूली, கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அர்ப்பணிக்க हम भी வேண்டும். मसीह के वचन को पूरा करने के लिए हम अपने आप மூன்றாவது को அது ஒரு सौंपेंगे। மீட்பின் சிலுவை. दूसरा उद्धार का एक அந்த सूली, மீட்பின் அனுபவத்துல கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். उस छुड़ाए जाने वाले अनुभव के अंदर हम आखिर तक जीवन அப்பனா बिताना है। இயேசுவோடு இணைந்து வாழுங்க. इसका मतलब यीशु के साथ हम एक அந்த जीवन சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. उस सूली पे मारा गया एक जीवन बिताना है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு உலகம் சிலுவையில் அறை கொண்டு இருக்கிறது. मेरे लिए यीशु मसीह ने सूली पर मारा गया है। எனக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டு मेरे लिए இருக்கிறது. जगत जो है सूली पर मारा गया இந்த है। உலகத்தின் ஆசை இன்பல சிலுவையில் அறையணும். मैं सूली के सारे अभिलाष
अभिलाषों मैं जगत के अभिलाषों को सूली पर இன்னைக்கு मारता நாம் हूं, அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். वैसे हम अपने आप को सौंपेंगे। அல்லேலூயா. हालेलुया। அந்த தனித்துவமான சிலுவையுடன் वैसे अनोखा एक सूली के साथ நம்முடைய வாழ்க்கையை ஒன்றிணைந்து வாழ हम வேண்டும். अपने जीवन को जोड़कर एक जीवन அப்படி बिताएंगे। வாழ நாம் அர்ப்பணிப்போம். ऐसे हम जीने के लिए கர்த்தர் உங்கள் सौंपेंगे। ஒவ்வொருவரையும் சிலுவையின் பாதையில் நடத்துவாராக. परमेश्वर आप आपको हर एक को सूली के मार्ग पर அந்த चलाएगा। ஆசீர்வாதங்கள் நம்ம ஒவ்வொரு கடந்து வருவதா. उसका आशीष हमारे जीवन में निकल कर आएगी। हालेलुया.